பாருங்க நான் 1/4 கிலோ பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து தண்ணியில வந்து வெதுவெதுப்பான தண்ணியில வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிட்டீங்கன்னா இது தோலெல்லாம் சீக்கிரம் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் நைஸா அரைச்சு எடுத்துடலாம். பாருங்க இப்போ பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்ததை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மணல் பதத்துக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க பாதாம் போட்டாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிங்க, ரொம்ப தண்ணி சேர்த்திடாதீங்க. இப்போ இது மணல் பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியை ஊற்றி அரைச்சிடாதீங்க, அப்போ ரொம்ப நேரம் கிண்ட வேண்டியது இருக்கும். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் அரை மணி நேரத்துல முடிஞ்சிடலாம். இப்போ நம்ம பாதாம் அல்வா பண்றதுக்காக கொஞ்சம் அடி திக்கான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடுப்பு எப்பவும் சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நான் ஒரு கிண்ணம் பால் எடுத்திருக்கேன். இதுல ஆடையெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த பால் ஊத்திக்கலாம். பாருங்க பால் லேசா சூடானோன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பாதாம், இதை வந்து போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா லேசா கிண்டிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனாலதான் நல்லா திக்கான பாத்திரம் எடுத்துக்கோங்கன்னு சொல்றது. அடுப்பு மினிமம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்டாலாம் வச்சிடாதீங்க. பாருங்க குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சிருக்கோம். அந்த குங்குமப்பூவை இது கூட சேர்த்திக்கிங்க. இப்படி கைவிடாம கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும். நம்ம எந்த கப்ல வந்து பாதாம் அளந்தோமோ அந்த கப்லயே சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை இது கூட ஆட் பண்ணிடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு திரும்பி நல்லா கிளறிட்டே இருங்க. பாருங்க இந்த பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்திக்குங்க. திரும்ப 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்குங்க. பாருங்க மீதி இருக்க நெய் இது கூட சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க, கிளறிக்குங்க. பாருங்க இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோன்னா ஆஃப் பண்ணிருங்க. ஆறணும்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாயிரும். பாருங்க சுவையான பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.